கிராமங்களில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் இன்றளவும் நீடித்தாலும் வளர்ச்சியடைந்த நகரங்களில் அவை அறவே ஒழிக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது. ஆனால் பெருநகரமான சென்னையின் பல பகுதிகளில் முறையான கழிப்பறை வசதி இல்லாமல் மக்கள் அல்லல்படும் நிலை உள்ளதை கேட்கும்போது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் 3000த்திற்கு மேற்பட்ட கழிப்பறைகள் உள்ளன. இது தவிர தூய்மை இந்தியா இயக்க திட்டத்தின் கீழ் 445 இடங்களில் நவீன கழிப்பிடங்களை இளம் சிவப்பு நிறத்தில் மாநகராட்சி நிறுவியிருக்கிறது. இதில் பெரும்பாலான கழிப்பறைகள் பராமரிப்பின்றியும் கடுமையாக சேதமடைந்தும் காணப்படுகின்றன. குறிப்பாக 4வது மண்டலமான வியாசர்பாடியின் 46வது வார்டில் உள்ள பெரும்பாலான கழிப்பறைகள் படு மோசமான நிலையிலேயே காணப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் முறையான கதவுகள் இன்றியும் புதர் மண்டியும் பயன்படுத்த முடியாத நிலையிலும் காணப்படுகின்றன. குப்பைகளை கொட்டும் இடமாகவும் குடித்துவிட்டு கும்பாடம் அடிக்கும் இடமாகவும் சில கழிப்பறைகள் உள்ளன. ஆங்காங்கே சிதறி கிடக்கும் மது பாட்டில்கள், மூக்கை துளைக்கும் சிறுநீர் துர்நாற்றம், திறந்த வெளியில் ஆங்காங்கே மனித கழிவுகள் என பார்க்கும் போதே குமட்டும் நிலையில் இந்த கழிப்பறைகள் காணப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் பாத்ரூமுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எல்லாத்துக்கும் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. இது யாருமே இதை கண்டுக்கிறது இல்ல. நானே அடிக்கடி ஏஇ ஜேஇ எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. சூப்பர்வைசரும் வராங்க போறாங்க பாக்குறாங்க. இந்த பாத்ரூம் கழுவுறதுக்காகவே ஒரு லேடி போட்டிருக்காங்க. அவங்களும் வேஸ்ட். சும்மா வெளியே உட்காந்து இருந்துட்டு சம்பளம் வாங்கி போறாங்க. இந்த பாத்ரூமை கிளீன் பண்ணி இது வரைக்கும் ஓபன் பண்ணல. இந்த பாத்ரூம் கிட்டத்தட்ட 1 இயரா மூடி தான் இருக்குது. இதை யாரும் செயல்படுத்த வழி பண்ணி விடல. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் சில கழிப்பறைகள் மாட்டு தொழுவமாகவே மாறி சாண கழிவுகள் நிறைந்து காணப்படுகின்றன. மனிதர்கள் பயன்படுத்த வேண்டிய கழிப்பறையில் மாடுகளை கட்டிவிட்டு வைக்கோல் போடப்பட்டு தொழுவமாகவே மாறியிருக்கிறது. மாடு யாருமே கேட்க மாட்டாங்க. அதை பத்தி கம்ப்ளைண்டும் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. அவங்க எங்க போய் யார்கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரியல. யாரும் எந்த இதுவும் எடுக்கல. கவுன்சிலர் வராங்க, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் பெருக்கிறவங்கள அவங்கள பாக்குறாங்க, அவ்வளவுதான். மாடை பத்தியும் யாரும் எதுவும் பேசல, அந்த பாத்ரூமை பத்தியும் யாரும் எதுவும் கேட்கல. உரிய கழிப்பறை வசதிகள் இன்றி நாள்தோறும் வேதனைக்குள்ளாகி வரும் அப்பகுதி பெண்கள் கழிப்பறையை உரிய முறையில் சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அது மட்டுமின்றி கழிப்பறைகள் மறுசீரமைக்கப்பட்டாலும் அதனை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெர்ரி பிரமோ.